குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சொக்கர்மணி ட்ரெக்கிங்காக வந்திருக்கேங்க. 5:30 வந்து ஆன்லைன் வழியாக நான் கொடுத்தேன். 5:30 ஏஎம்க்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்திருக்கேன். இதுதான் அதுக்குள்ளே ஆஃபீஸு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸு. ட்ரெக்கிங் டைம் வந்து பாருங்கள், பைசன் ட்ரையல் ட்ரெக்கிங் பேர். ட்ரெக்கிங் டைம் வந்து 5:30 AM, 9 AM, 12 noon, 3 PM. கேரளா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டு, மூணார் ஃபாரஸ்ட் டிவிஷன், தேவிகுளம் ரேஞ்சுங்க. அதே மாதிரி வந்து டிக்கெட்டிங் ப்ரைஸு வந்து நான் ஆன்லைன் வழியாக தான் கொடுத்தேன். டிக்கெட்டிங் ப்ரைஸ் வந்து இந்தியன்ஸுக்கு வந்து 500, ஃபாரினர்ஸுக்கு வந்து 800, ஃபோட்டோகிராஃபி வந்து 50, வீடியோ ஃபோட்டோகிராஃபி 100. இது எல்லாமே வந்து எப்படி நான் வந்து ஆன்லைன் வழியாக கொடுத்தேன்றது வந்து வீடியோவோட வந்து கமாண்டில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து பைசன் ட்ரையல் ட்ரெக்கிங் ப்ரோக்ராம் பேர். ஓகேங்களா? இது 5:30க்கு ஆரம்பிக்குது. நான் இப்போ வந்து 5:22க்கு வந்திருக்கேன். மூணார்லேருந்து பஸ் வழியாக வந்து இங்கே வந்திருக்கேன். ஓகேங்களா? இதுதான் அதுக்குள்ளே ஆஃபீஸு. இன்னும் திறக்கலை. ஓகேங்களா? இது வந்து ரெஸ்ட் ரூமுங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஓகேங்களா? அதில் 5:25 இருக்கிறனால வந்து இருட்டாக இருக்குது. இதுதான் ரெஸ்ட் ரூமு. வணக்கங்க. இப்போ பேஸ் உள்ளேருந்து வந்து போய்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், 7,200 அடிங்க. ஓகேங்களா? பேஸ் ஒன்றில் வந்திருக்கும். ஓகேங்களா? இங்கேருந்து தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. பேஸ் போருங்க. சரிதா? பேஸ் 8க்கு வந்துட்டாங்க. 5,872 அடி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாதை நெட்டு குத்தலாக இருக்குது. மேலே ஏறிட்டு அடுத்த உழவில் காட்டுறேன். ஓகேங்களா? பேஸ் 9க்கு கிட்டத்தட்ட வந்துட்டேங்க. 5,940 ஃபீட்டுங்க. என்னோடய ஆல்டிடியூட் மீட்டர் காட்டுது. 5,767 அடியில் இருக்குங்க. ஓகேங்களா? தூரத்தில் இருக்குது பேஸ் 10. எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பாருங்க. இன்னும் போக வேண்டியிருக்கு, தூரம் இருக்குங்க. ஓகேங்களா? அப்படி அந்த மலைக்கு ஏறணுங்க. தெரியுதா? இப்போ நான் வந்திருக்கிறது வந்து 6,192 அடி தான். ஓகேங்களா? இன்னும் இருக்குது 7,200 அடி சொக்கன்முடி. ஓகேங்களா? இன்னும் 1000 அடி போக வேண்டியிருக்கு. நேபாள் நாட்டோட நேஷ்னல் ட்ரீ இருக்குங்க. அது வந்து போகிற வழியில் காட்டுறேன். நேஷ்னல் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது ஹைட்டான ஏரியாவில் தான் வளரும். ஏன்னா நேபாளில் முக்கால்வாசி வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டு, மேக்ஸிமம் உள்ள அந்த K18 இந்த மாதிரி வந்து ஹையஸ்ட் பீக்கெலாம் அங்கே தான் இருக்குது. அதனால் அந்த ஹையஸ்ட் பீக்கில் மட்டும்தான் வளரும் இந்த செடி. அது மூணாரில் இருக்குன்னா நீங்கள் ஆச்சரியமாக தானே இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். ரோடாரண்ட் ட்ரீ இந்த இருக்கு பாருங்க. இதுதான் ரோடாரண்ட். பேஸ் 10ல் உள்ள வியூங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஹைட்டு ஏற ஏற 6042 அடிங்க. கேரளாவில் அதுவும் மூணாரில் சவுத் இந்தியாவில் 4வது பீக்கில் 6042 அடியில் இருக்கேன்றது ஒரு அதுவும் என்னோடய 58 இயர் ஆஃப் அடுத்து தான் என்னோடய பர்த்டே இருக்குது. பர்த்டே செலிப்ரேஷன் வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஏறும்போது 4 பேஸுக்கு தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது ஏற ஏற வந்து வார்ம் அப் ஆயிடுச்சு. இப்போது சதவீதமாக ஏறிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ட்ரெக்கிங் போகல வந்து உங்களுக்கு அவசியங்க. 3வது கைன்றது சொல்கிறாங்கள்ல, இது வந்து ட்ரெக்கிங் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். மழை காலத்தில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா சொக்கர்முடியை வந்து கரெக்டான ஷூஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் டெக்கத்லானில் 10 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு ஷூவை போட்டு நடக்கிறதால கிரிப் இருக்குது. இன்னொரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு வந்திருக்கீங்க பாருங்கள். அந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு வந்திருக்கு, ஓகேங்களா. இதிலேருந்து அப்படியே அந்த மலைக்கு போகணும். அதுதான் சொக்கர்முடி பீக்கு, ஓகேங்களா. மேலே எனக்கு மேலே ஹைட்டில் வந்து யூரோப்பியன்ஸ் போயிட்டாங்க. சரியான ஹைட்டுங்க. இப்போ வந்து 6335 ஃபீட்டுங்க, ஓகேங்களா. ஃபோர்டீன்த்துக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு அப்படியே மேலே ஒரு மொட்டை மாதிரி இருந்துச்சு. அந்த மொட்டையில் உள்ள வியூ தாங்க இது, ஓகேங்களா. இடுக்கி வியூ, கம்ப்ளீட் வியூ, ஓகேங்களா. க்ளவுட் பட்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா. அடுத்து மேலே ஏறிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா. 7200 அடின்றது பேஸ் 1லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு பேஸாக நான் போய்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து லென்த்தியாக தான் இருக்கும், ஓகேங்களா. அதனால் ஒரு 2 பாகமோ இல்லாட்ட 3 பாகமாக இருக்கும். எடிட்டிங் பண்ணும்போது கட் பண்ணும்போது தான் தெரியும், ஓகேங்களா. கடைசியில் எப்படி புக் பண்ணேன், எப்படி வந்தேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். டெரின் மாறிக்கிட்டே இருக்குங்க, வித்தியாசமாக இருக்குது. சொக்கர்முடினா சும்மாவா, 4வது இடம்னு சொல்கிறாங்க தென்னிந்தியாவில். அப்போ எப்படி இருக்கும்? எல்லாம் மலையில் வித்தியாசமான பூக்களை தான் பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து பிளைன் ட்ரெயினில் பார்க்க முடியாது, ஓகேங்களா. செடிகள் மரங்கள் எல்லாமே வித்தியாசம். புத்தர் மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். வேறு வேறு ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. எங்கேயுமே பார்க்க முடியாத ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது, ஹைட்டு கூட கூட. பொறுமையாக பாருங்கள். அடுத்து நீங்களும் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள், ஓகேங்களா. கீழே வந்து நல்ல ஒரு வாக்கிங் போய் ஒரு சின்ன மலைகளில் ஏறி பழகினா தான் ட்ரெக்கிங் வர முடியும். எடுத்த பிள்ளைலாம் ட்ரெக்கிங் வர முடியாது, ஓகேங்களா. இப்போ நான் 6135 அடியில் இருந்துட்டு பேசுகிறேன்னா ஓரளவுக்கு நான் வாக்கிங் பண்ணதுனால தான் அது முடியுது, சாத்தியப்படுது. இனிய காட்டிலாம் வேகமாக நடக்கிறாங்க ஃபாரினர்ஸ்லாம். அப்போ அவங்க சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பழக்கப்பட்டு வந்திருப்பாங்கன்னு பாருங்கள்.
போயிட்டாங்க. மலைன்னு 1 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாங்க அவங்கெல்லாம். உண்மையில் இந்த ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் உள்ள கைட்ஸ் எல்லாம் வந்து பாராட்டணுங்க. நல்ல ஒரு கோஆப்ரேஷனை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல டேஞ்சரஸ் கர்வ் இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லி எச்சரிக்கை பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? எல்லாம் ஒத்தடி பாதை தாங்க. இப்போ ட்ரெக்கிங் வர பாதை போகிறோம். உண்மையிலே சூப்பர் அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அந்த அனுபவம் உங்களுக்கும் டிஜிட்டலாக நம்மளோட அந்த பயணம் வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் ட்ரெக்கிங்காக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எப்படி ஒரு காடுன்னு பாருங்கள். இதே தான் போகிறேன். லாக்காடு ஃபேக்ட்ரிங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வியூ. கேப்பரோடு தெரியுதா? அப்படி நெட்டுக்கு தெரியுது பாருங்க. பயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நல்ல ஒரு சின்ன ஒரு வாக்கிங் இருந்தாலே போதும் இந்த ஏரியாவுக்கு வரலாம். நான் 100% கேரண்டி தரேன். அந்த அளவுக்கு ஃபாரஸ்ட்டோட சப்போர்ட் இருக்குது. சின்ன ஒரு மரம், அதை குனிஞ்சு போகணும். ஓகேங்களா? குனிஞ்சு போகிறேன். அடுத்து ஒரு சின்ன காடு இப்படிலாம் வருது பாருங்க. உண்மையில் சூப்பருங்க இந்த ட்ரெக்கிங்கு. உண்மையில் அருமையான ட்ரெக்கிங்கு. எப்படி காடு பாருங்க. கரண்ட் மாறிக்கிட்டே இருக்குங்க. வேறு லெவலு. எப்படி இருக்கு பா. வித்தியாசமான அனுபவம் தாங்க எனக்கு. பயங்கரமாக இருக்குது. கேரளா ஃபாரஸ்ட்டு ஓட சப்போர்ட்டிவ் டீம் வந்து உண்மையிலே பாராட்டுங்க. அந்தளவுக்கு அருமையான ஒரு இது பண்ணுறாங்க. என் கூட வந்தவர் வந்து கிறிஸ்டன் சாருன்ற ஒருத்தர். ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி தாங்க அவர். ஓகேங்களா? எப்படி இருக்கு பாருங்க. என் வாழ்க்கையில் இந்த ட்ரெக்கிங்கை மறக்க மாட்டேன். ஓகேங்களா? ஒரு அருமையான ட்ரெக்கிங் தான் சொல்லுவேன். வந்தால் நீங்களும் மூணார் வந்தீங்கன்னா இதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். மூணார் வந்து தேயிலக்காடுகளையும்
மற்ற இயற்கைகளையும் ரசிக்கிறதுக்கு உள்ள இடமும் மட்டும் இல்லை, ட்ரெக்கிங்கோட சொர்க்க பூமியும் கூட. ஓகேங்களா? மறுபடியும் டெரைன் மாறுதுங்க. இப்போ நான் வந்திருக்க அடி பார்த்திங்கன்னா 6579 அடி. ஓகேங்களா? அப்படி டெரைன்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. பாருங்கள். ஒரு பாறையில் உட்காந்துருக்கேன். ஓகேங்களா? தூரத்தில் இருக்குது தேவிகுளம், எஸ்டேட் தேவிகுளம். ஓகேங்களா? காட்டுறேன். லாக்காடு ரோடு. எந்த ஹைட்டுக்கு ஏறி வந்திருக்கேன் பாருங்கள். அந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு அப்படியே வந்து மேலே கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இன்னும் 500 அடி தான் இருக்குது. கிட்டத்தட்ட நெருங்கிட்டேங்க. ஓகேங்களா? போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதாங்க ரோடரண்ட்டு. எப்படி ஒரு இடத்துல வந்து அந்த ரோடரண்ட் மரம் நிற்கிதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 6637 அடியில் வந்து நிற்கிதுங்க. ஹைட்டான இடத்துல மட்டும்தான் இது வளரும். ஓகேங்களா? எப்படி உள்ள ஹைட்டில் வந்து அது வளர்ந்துருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட சொக்கர்முடி பீக்கை எட்டுறதுக்கு இன்னும் ஒரு 8 அடி தான் இருக்குங்க. ஓகேங்களா? பீக்கை எட்ட போகிறோம். எட்டிட்டோம். கை கட்டுன தூரத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது வரைக்கும் நான் ஏறினதில் ஹையஸ்ட்டு அடி வந்து இதுதாங்க. 7200 அடி. ஓகேங்களா? அதுவும் சவுத் இந்தியாவில் 4வது பீக்குனா மவுண்ட் எவரெஸ்ட் இருந்து 29000 அடிங்க. அதிலேருந்து 4ல் ஒரு பாகங்க இது சொக்கர்முடி. சொக்கர்முடி வந்தாச்சு. வந்துட்டேன் 7600 அடியில் இருக்கு. ஓகேங்களா? இந்த 7200 அடின்றதை காட்டுதுங்க. காற்று சிலுன்னு அடிக்குது. அதுலேருந்து தெரியுது ஹையஸ்ட் பீக்குன்னு. எவ்வளோ ஹையஸ்ட் பீக்குன்னா உங்களை பக்கத்தில் போய் காட்டினா தெரியும். மூணார் டவுன் தெரியுது பார்த்தீங்களாங்க, தூரத்தில் தெரியுது.
என்னோடய செல்லிருந்து அதை ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்க்குற போகிற காட்சிகள் வந்து உங்களுக்கு வேறு ஒரு அனுபவத்தை தரும். ஓகேங்களா, இவ்வளோ தூரம் வந்து நான் கஷ்டப்பட்டு மேலே வந்ததுக்கு நிச்சயமாக வந்து ஒரு வேறு லெவல் காட்சி தான் காட்டுறதுக்காக தான் வந்தேன். ஓகேங்களா, என்னோடய டிஜிட்டலாக இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணதுக்கு நன்றி. ஒன்று பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. லாக்காடு ரோடு கீழே போகிறது பூரா தெரியுதா? கார் போகிறதுலாம் தெரியுதா? லாக்காடு என்ஹெச் அது பூரா அது டோல்கேட்டு தெரியுதா? லாக்காடு டோல்கேட்டு தேவிகுளம் டோல்கேட்டு. அது வந்து தேவிகுளம் எஃப்எம் ஸ்டேஷன். ஓகேங்களா, இதுக்கு பின்னாடி தான் ஆனைமுடிஸ் இருக்குது. முடி இருக்குது, சீரை இருக்குது. இந்த பக்கம் வந்து இதுக்கு பேக்கில் தான் வந்து, ஆனால் இங்கேருந்து அந்த வியூ தெரியாது. சவுத் இந்தியாவில் பெரிய ஹையஸ்ட் பீக் இருக்குது பார்த்தீங்களா, மீசப்பள்ளி மலை. இதுக்கு பேக்கில் தான் இருக்குங்க. 8600 சம்திங் அடிங்க. ஓகேங்களா, இது வந்து லாக்காடு ரோடுங்க, கேப் ரோடு. ஓகேங்களா, எப்படி உள்ள காட்சிகள் பாருங்க. மேலே வந்ததுக்கு ஒரு அருமையான காட்சியை பார்க்க முடிஞ்சிச்சு. கீழே வந்து லாக்காடுக்குள்ள கோயில் எல்லாம் அருமையாக தெரியுது பாருங்க. உண்மையிலே வேறு லெவல் காட்சிங்க. வந்ததுக்கு பயங்கரமான ஒரு ஒர்த்து உள்ளது தாங்க. ஒரு 500 ரூபா கொடுத்தாலும் ஒரு ஒர்த்து தான். அது வந்து தூரத்தில் தெரியுது லாக்காடு ஃபேக்ட்ரிங்க. காட்டுறேன் பாருங்க. அந்த புகை வருது பார்த்தீங்களா, அது வந்து லாக்காடு ஃபேக்ட்ரி. ஓகேங்களா, வந்தீங்கன்னா மூணாறு வந்தீங்கன்னா இயற்கையை மட்டும் அணிக்கணும்னு வராதிங்க. நல்ல வாக்கிங் ட்ரெக்கிங்லாம் போகிறவங்க ஒரு ட்ரெக்கிங்குள்ளே இது வந்து இங்கே வந்து வாங்க கட்டாயமாக. எவ்வளோ ஒரு ஹெவி பள்ளத்தாக்குன்னு பாருங்க. அப்படியே கீழே விழுந்தோம்னா 6300 அடிங்க. சூசைட் காட்டில் வந்து பயங்கரமான சூசைட் பாயிண்ட்டுங்க. இது ஃபாரஸ்ட்லேயே வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஓகேங்களா, சுக்கர்முடியோட ஹைட்டான ஒரு 7200 அடியில் வந்து இருக்குங்க. அப்படியே வந்து அந்த காட்சிகளெல்லாம் பாருங்கள். ஒவ்வொன்றையும் நான் காட்டுறேன் பாருங்கள். கீழே இது வந்து தேவிகுளம் டோல் பிளாசா. இது டோல் பிளாசா. தூரத்தில் இது வந்து தேவிகுளம் டவுனுங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மூணார் டவுன் தெரியுது பாருங்க, சொக்கர்முடியிலேருந்து. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா NH 85 தான். அந்த தெரியுதா NH 85. பள்ளிவாசல் எஸ்டேட் தெரியுது பாருங்க. காட்டுற பாருங்க, இன்னும் அந்த பக்கத்தில் காட்டுற பாருங்க. இதெல்லாம் பள்ளிவாசல் எஸ்டேட். ஓகேங்களா, 7200 அடியிலேருந்து இது எடுக்கிறேங்க. ஓகேங்களா, அது மூணார் டவுன் காலனி பாகம். மூணார் டவுன் வந்து அந்த மலை வந்து லைட்டாக மறைச்சிருக்கு, ஆனால் டவுன் தெரியுது. ஓகேங்களா, தூரத்தில் தெரியுது லட்சுமி எஸ்டேட்டு. இந்த க்ளவுட் பர்ட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அது வந்து லட்சுமி எஸ்டேட்டு. இது வந்து லாக்காடு ரூட்டுங்க. ஓகேங்களா, எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு பிரமிப்பாக இருக்குங்க. ஒரு மலையிலேருந்து மூணாரோட ஏரியல் வியூ வந்து எப்படி தெரியுது பாருங்க. ஆனைமுடி இதுக்கு பேக்கில் இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து பெரியவனல் லேக்கு தெரியுது பாருங்க. பெரியவனல் லேக்கு. ஓகேங்களா, அது வந்து பொடிமட்ட பாதை. ஓகேங்களா, நான் சுக்கரமுடியில் வந்து 7600 அடியில் வந்து நிற்கிறேங்க.
மூணாரில் வந்து ஒரு சவுத் இந்தியாவில் 4வது இடத்துல நிற்கிறேன்றது வந்து என் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக தான் நினைக்கிறேன். நீங்களும் மூணார் வந்தீங்கன்னா கட்டாயமான இந்த இடத்துக்கு வந்து ட்ரெக்கிங் வந்து பாருங்கள். வேற ஒரு வித்தியாசமான ட்ரெக்கிங் அனுபவத்தை நீங்கள் பெறுவீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கமர்தீன். தேங்க்யூ.